ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் வந்து வீட்டில் வந்து எல்லாம் சாமி கும்பிடுவோம். அதனால் அன்றைக்கி வந்து டே எனக்கு எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். காலைல எழுந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு வாசலில் வந்து குட்டியாக 2 பொங்கப்பானை, அதுக்கப்புறம் 2 கரும்பு போட்டு ஒரு கோலம் வந்து போட்டாச்சு. ஏன்னா நம்மளுக்கு பொங்கல்னாலே பார்த்திங்கன்னா நானாக சின்ன வயசில் இருக்கிறப்ப கண்டிப்பாக நல்ல வாசல் நிறைய பானை போட்டு 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா கரும்பு போட்டு வரைஞ்சி கலர்லாம் கொடுத்துருவேன். அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த குட்டி வாசலில் 2 பானை 2 கரும்பு வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து இது வந்து தீபாவளிக்கு எடுத்தது. நான் தீபாவளிக்கு எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 நல்ல ட்ரெஸ் எடுத்துக்குவேன், ஒரு ரஃபீஸ்க்கு வந்து எடுத்துக்குவேன். ரஃபீஸ்க்கு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு போடுவேன். அது என்னன்னு தெரியல, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி வந்துருச்சு. இல்லைன்னா நல்ல ட்ரெஸ் போட்டு தான் நல்லா தீபாவளிலாம் கொண்டாடுவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் போக போக சரி போதும் சிம்பிளாக, ஏன்னா அன்றைக்கி வந்து வேலை தானே பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு சிம்பிளாக மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்து அன்றைக்கி வந்து உடுத்திக்குவேன். மீதி 2 நல்ல ட்ரெஸ் வச்சுருக்கேன்ல, அதை வந்து அடுத்தடுத்து பொங்கலுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் தீபாவளிக்கு எடுத்த 2 ட்ரெஸ்ஸில் இன்னும் 1 இருந்துச்சா, அதை வந்து இன்றைக்கி வந்து உடுத்தியாச்சு. அதுக்கப்புறம் காலையிலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு இல்லை, அதனால் முருகருக்குமே இன்றைக்கி வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்காக 6 to 7 வந்து கரெக்டாக வந்து எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வெற்றிலை தீபமும் ஏற்றிட்டேன். வேலுக்கும் முருகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குங்குமத்தில் தான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் சஷ்டிக்குமே அபிஷேகம் பண்ணி முடிச்சிடுவேன். அதனால் அபிஷேகம்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக கந்த சஷ்டி கவசமும் வேல்மாறலும் படித்து முடிச்சாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வேல்மாறலும் கந்தசஷ்டி கவசமும் படிக்க போகிறதுக்கு முன்னாடியே கிச்சனில் ஒரு சில வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போயிருந்தேன். ஏன்னா வேல்மாறலும் கந்தசஷ்டி கவசமும் படிக்கிறதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம்னாச்சும் ஆகும். சரி, அதுங்களையும் கிச்சனில் வந்து ஒரு சில வேலையை முடிச்சிடலாமே அப்படின்ட்டு தான் பருப்பு வடையும் உளுந்த வடையும் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஊற போட்டுட்டேன். அப்புறம் ரசத்துக்கு வந்து புளியுமே ஊற போட்டாச்சு. பெரிய அடுப்பில் வந்து சோறு வந்து போட்டிருந்தேன். சின்ன அடுப்பில் வந்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு உருளைக்கிழங்குமே ஒரு குக்கரில் வந்து வேக போட்டுட்டேன். கரண்ட் அடுப்பில் வந்து சாம்பாருக்கு பருப்புமே வேக போட்டாச்சு. இதெல்லாம் வந்து வச்சுட்டு தான் நான் வந்து வேல்மாறலும் கந்தசஷ்டி கவசமும் படிக்க போயிருந்தேன். வரவுமே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துலேயும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோறு வந்து வடித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு ஒரு வடச்சட்டியில் வந்து காய்கறியெல்லாம் வந்து வதக்கி விட்டாச்சு. அதே வடச்சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரசமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதே வடச்சட்டியில் தான் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அதிலே வந்து முட்டைக்கோஸ் பொரியலுமே பண்ணியிருந்தேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எடுத்து போட்டு ஜாமான் வந்து நம்ம விளங்கிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப வந்து சேரும். அதனால் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வடச்சட்டிலேயும் ஒரு 2-3 காய் வந்து வச்சு முடிச்சிடலாமே அப்படின்ட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலாவுமே இன்னொரு அடுப்பில் வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் சக்கரை பொங்கல் பண்ணணும்னா மெயினானது இன்றைக்கி, அதனால் சரி அப்படின்ட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த பானையில் அடுப்பில் வந்து வச்சுட்டேன். உலை வந்து கொதிக்கட்டுமே அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுங்களையும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற அந்த சாம்பார்லாம் ரெடி ஆயிடுச்சு, அதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றுறது. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு, அதையுமே ஒரு கிண்ணத்தில் மாற்றுறது அப்படின்ட்டு அந்த வேலை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் உலையுமே கொதிச்சிடுச்சு. அப்புறம் அரிசி பருப்புலாம் போட்டுட்டேன். இன்னொரு அடுப்பில் வந்து சரி பாயசம் பண்ணிடுவோமே அப்படின்ட்டு அதே குக்கரில் வந்து அதாவது உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருந்தேன்ல, அதே குக்கரில் வந்து ஜவ்வரிசி வந்து அப்படியே வேக போட்டுட்டேன். இங்கிட்ட வந்து பருப்பு வடைக்குமேவும் பருப்பு வந்து அரைச்சி ரெடியாக வச்சுட்டேன். அதில் வந்து உப்பு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு பெரட்டி அதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து உளுந்த வடைக்கு ரெடி பண்ணிடலாமே அப்படின்ட்டு கிரைண்டர் வந்து எடுத்து வச்சுட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் தான் வந்து அரைச்சிக்கிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ உளுந்த வடை சாஃப்டாக வராத மாதிரியே இருந்துச்சு. ஆனால் கிரைண்டரில் அரைச்சி நம்ம போட்டோம்னா நல்லா சூப்பராக வந்து உளுந்த வடை வரும். அதுவுமே இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வேறு பண்ணுறேன்னா அதனால் சரி கிரைண்டரவே எடுத்து வச்சு மாவாட்டிடுவோமே அப்படின்ட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கிட்ட சக்கரை பொங்கலும் பாயசமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நெய், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம்லாம் போட்டு தாளித்து ஊற்றி அதையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வடை தான் போட்டிருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோரணம் ஒன்று வாங்கியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி, பொங்கல் அந்த சமயத்தில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நாங்கள் நிலவாசலில் வந்து மாட்டி விடுவோம். டெய்லி வந்து அந்த நிலவாசலில் வந்து இருக்காது. ஏன்னா அந்த ஃபெஸ்டிவல் டயத்தில் நம்ம அந்த நிலவாசலில் இருக்கிறப்ப அதை பார்க்குறப்பே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அழகாக இருக்கும் அந்த நிலவாசலையும். அதனால் இங்கிட்ட வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிச்சனில் வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுற்றி புற்றி இருக்கிற எல்லா வேலையும் கொஞ்சம் வந்து அப்படியே ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் அங்கே சாமி கும்பிட்றதுக்கு தேவையானதெல்லாம் அவங்க வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பருப்பு வடையுமே போட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடை வந்து போட்டாச்சு. எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடையெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக தான் போடுவோம். அது என்னன்னு தெரியல, எனக்கு பெருசாகவே வரவே வராது. அதுவுமே இல்லாமல் குட்டியாக போட்டால் தான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் பருப்பு வடை, உளுந்த வடைலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கிட்ட சாமி செல்ஃபில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. அதனால் நான் இங்கிட்ட வேலை பார்க்குறப்ப எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப்புமே பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு வழியாக விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். சூரியனுக்கு சூடம்லாம் காமிச்சு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ஏன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிக்கிறப்ப. ஆனால் இப்போ நல்ல பசியோடு
சிம்பிளாக இருந்தோம். நல்ல இலையெல்லாம் போட்டு நல்ல பிடிச்ச சாப்பாடாக நல்லா சூப்பராக வச்சுருந்தோமா, நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் இப்படி தான் சிம்பிளாக கொண்டாடினோம். நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.